ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அடுத்த ஒரு 4 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ மார்ஜினல் காஸ்டிங்கை நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லஸ்ட்ரேஷன் 3. இப்போ கம்பெனி ஹேஸ் அ ப்ரெசென்ட் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ ஆஃப் 40%. அதாவது இப்போ அவங்களோட சேல்ஸ் 100 அப்படின்னா சேல்ஸில் 2 காம்பனன்ட் இருக்குது, வேரியபிள் காஸ்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இஸ் 40%. அப்போ கண்டிப்பாக வேரியபிள் காஸ்ட் பை சேல்ஸ் இஸ் 60%-ஆக இருக்கும். அப்போ 100 ருபீஸ் சேல்ஸ் ப்ரைஸ்னா அதில் 60 வந்து வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும், 40 வந்து கான்ட்ரிபியூஷனாக ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. The what percentage must the sales be increased to offset 20% reduction in selling price? ஸோ இப்போ 80 ஆக போகுது செல்லிங் ப்ரைஸ். வேரியபிள் காஸ்ட் எனக்கு சேஞ்ச் ஆகாது, 60 தான் இருக்கும். ஆனால் கான்ட்ரிபியூஷன் கம்மி ஆகிடும், தட் இஸ் 20 ஆகிடும். அப்போ வந்து 60/18 நீங்கள் போட்டிங்கன்னா விச் இஸ் ஆல்மோஸ்ட் 75% வேரியபிள் காஸ்ட் ரேஷியோவும், அப்போ 25% பிவி ரேஷியோவும் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் த செல்லிங் ப்ரைஸ் டிக்ரீசஸ், அப்போ என்னோட ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ டிக்ரீசஸ், ஆனால் விசி ரேஷியோ இன்க்ரீசஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ரன் ஆன் அ சேம் parallel line, directly proportional. இது வந்து inversely related. இது ஏன் நீங்கள் இவ்வளோலாம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு கான்ட்ரிபியூஷன் இங்கே 40 தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எவ்வளோ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்? இது நமக்கு பார்த்தாலே தெரியுது. நம்ம வந்து 160 சேல்ஸாக போட்டோம் அப்படின்னா, அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து 160ல் 75% இஸ் 120 விச் இஸ் மை வேரியபிள் காஸ்ட். அப்போ 40 என்னோட கான்ட்ரிபியூஷன். அப்போ கண்டிப்பாக நான் வந்து டபுள் த குவான்டிட்டி சேல் பண்ணும்போது எனக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் அதே ரீட்டைன் ஆகும். இது வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ 2 times ஆஃப் சேல்ஸ் நான் பண்ணேன் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ரிபியூஷன் ரீட்டைன் ஆகும். இது வந்து நம்ம ஃபார்முலாவில் சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து 1 ரூபிக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து 0.40. தட் இஸ் பிவி ரேஷியோ. 1 ரூபியில் என்னோட பிவி ரேஷியோ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 0.80 குறைக்கிறேன், 20% குறைக்கிறேன். அப்போ என்னோட பிவி ரேஷியோ வந்து 0.25% ஆஃப் 0.80. அப்போ என்னோட 0.40 கான்ட்ரிபியூஷன் 0.20 ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ அப்போ 2 times ஆஃப் சேல்ஸ் பண்ணாதான் அதை நான் ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். எனி டவுட்ஸ் யூ கேன் கெட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். நீங்கள் அது போடும்போது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அந்த டவுட்ஸை சால்வ் பண்ணுறேன். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 4. இப்போ நம்ம வந்து ப்ரெசென்ட்டாக அவங்க வந்து 21-22க்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 21-22 போட போகிறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் தெரியணும். ஸோ இப்போ இந்த பேஸ்க்காக தான் நான் இதை போடுறேன். ஸோ பேஸ் நான் போடும்போது சேல்ஸ் வந்து 2ஆக நான் பிரிச்சுக்கிறேன். 60%, 40%. ஏன்னா அவங்க இங்கே சொல்லியிருக்கிறது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி டிவைட் பை டோட்டல் சேல்ஸ் ஆஃப் 40%. அப்போ 8 lakhsல 40% is 3,20,000. அப்போ 60% is 4,80,000 which is my break even sale. ஏன்னா சேல்ஸ் எப்பயுமே 2ஆக பைஃபர்கேட் ஆகும். ஒன்று பிரேக் ஈவன் பாயிண்ட், இன்னொன்று மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அவங்களே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 3,20,000 சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 40% ஆஃப் டோட்டல் சேல் சொல்லியிருக்காங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் 4,80,000. இப்போ நீங்கள் ஏன் இவ்வளோலாம் சொன்னீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் சேல்ஸ் போட போகிற சேல்ஸ் வந்து 8 lakh மைனஸ் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து பிவி ரேஷியோ இருக்குது. அப்போ 1 minus பிவி ரேஷியோ இஸ் விசி ரேஷியோ. அப்போ 50% பிவி ரேஷியோனா அப்போ 50% விசி ரேஷியோ. அப்போ 4 lakhs என்னோட வேரியபிள் காஸ்ட். என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து 4 lakhs. இதில் என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் ஆனால் எனக்கு ப்ராஃபிட் வரும். பட் இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் என்னங்கிறது எனக்கு தெரியாது. பட் ப்ராஃபிட் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்ல ப்ராஃபிட் வந்து 0 கிடைக்கும். என்னோட ப்ராஃபிட் மொத்தமே வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் தான் கிடைக்கும். அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்டூ பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார்முலாவே வந்து
ப்ராஃபிட் பை பிவிஆர் as we discussed yesterday. ஸோ ப்ராஃபிட் அப்போ நான் பிவிஆர் இந்த சைடு எடுத்துட்டு போறேன். அப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்டு பிவிஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அப்போ 3,20,000 இன்டு 50%, அப்போ 1,60,000 என்னோட ப்ராஃபிட். அப்போ ஆப்வியஸ்லி 2,40,000 இஸ் மை ஃபிக்ஸட் காஸ்ட். இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 21-22. இது வந்து ஒர்க்கிங் நோட்டு தான். இப்போ நம்ம பார்க்க வரோம். There has been a substantial savings in the fixed cost for 22-23. Due to the restructuring process, the company could maintain its sales quantity of 21-22 in 22-23. அப்போ குவான்டிட்டி மாறல, குவான்டிட்டி சேமாக தான் இருக்கு. பை ரெடியூசிங் த செல்லிங் ப்ரைஸ். எங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது அவங்க சொல்லாமலே தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா 50% PV ratio has been reduced to 37.5%. So reduction in PV ratio will be of two reasons. One, either decrease in selling price or increase in variable cost. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால இதுதான் நடக்க சான்ஸ் இருக்கு. So you are required to calculate sales for 22-23 in value, fixed cost for 22-23 in value, break even sales for 22-23 in value. ஸோ இப்போ நான் வந்து குவான்டிட்டி தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேனே தவிர சேல்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணல. அப்போ சேல்ஸ் எனக்கு கம்மியாக இருக்கும். சேல்ஸ் எனக்கு கம்மியானதுனால தான் என்னோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு. ஹேவிங் அண்டர்ஸ்டுட் திஸ், நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல காமனாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் இஸ் குவான்டிட்டி ரிமைன்ஸ் சேம். அப்போ எனக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் என்னென்ன தெரியும், டேட்டா என்னென்ன தெரியும் அப்படின்னா 21-22 to 22-23 என்னோட சேல்ஸ் குவான்டிட்டி இஸ் சேம். அப்போ வேரியபிள் காஸ்ட் இஸ் சேம். Sales value has reduced, so margin of safety has reduced. ஓகே, இப்போ இதெல்லாம் புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, சேம் நான் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட போகிறேன். சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இப்போ என்னோட வேரியபிள் காஸ்ட் இஸ் 4 lakhs. இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. என்னோட பிவி ரேஷியோ 37.5 ஆயிருக்கு. அப்போ என்னோட விசி ரேஷியோ கண்டிப்பாக வந்து 100 மைனஸ் பிவி ரேஷியோ, தட் இஸ் 62.5. அப்போ 62.5% இஸ் 4 lakhனா 100% எவ்வளோ அப்படின்னா 4 lakhs டிவைடட் பை 62.5%. ஸோ 6,40,000 இஸ் மை சேல்ஸ். அப்போ 2,40,000 இஸ் மை கான்ட்ரிபியூஷன். இந்த 6,40,000ல என்னுடைய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் இஸ் 21.875%, which is 1,40,000. அப்போ இந்த 6,40,000ல 2% இருக்கு. 21.875 ஒன்று, 100 மைனஸ் 21.875 78.125. இதுதான் என்னோட பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல். இதுதான் என்னோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஸோ 6 இது வந்து 1,40,000 வரும். அப்போ 1,40,000 into 37.5 இஸ் மை ப்ராஃபிட். அப்போ என்னோட ப்ராஃபிட் வந்து 52,500. அப்போ என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 மைனஸ் 52,500 தான் பேலன்சிங் ஃபிகர். தட் இஸ் 1,87,500 இஸ் மை ஃபிக்ஸட் காஸ்ட். சாரி. அப்போ என்னோட சேல்ஸ் வேல்யூ வந்து 6,40,000. என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 1,87,500. என்னோட பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து 5 lakh. ஸோ 5th சம் வந்து கிராஃபிக்கல் சம், 5th 6th எல்லாம். அதனால நான் வந்து 7th சம்க்கு டைரெக்டாக போய்ட்றேன். A company earned a profit of 30,000 during the year if the marginal cost and selling price of the product. marginal cost என்னடா இது வேரியபிள் சொன்னாங்க, திடீர்னு மார்ஜினல் சொன்னாங்க, ரெண்டும் ஒரே டேர்ம் தான். ஸோ மார்ஜினல் காஸ்ட் வந்து 8, செல்லிங் ப்ரைஸ் வந்து 10, ப்ராஃபிட் வந்து 30,000, கான்ட்ரிபியூஷன் வந்து 2,
கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டூ 100 வந்து 20% which is PV ratio. Margin of safety is equal to profit by PVR. Profit is 30,000 divided by PVR is 20%. 30,000 divided by 20% is 1,50,000. So margin of safety கண்டுபிடிச்சாச்சு. So 7th sum is done. லாஸ்ட் சம் இன்னைக்கு டேயோடது. மிச்ச சம்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். A company maintains a margin of safety as 37.5 with a overall contribution to sales ratio of 40%. So PV ratio overall contribution to sales அப்படிங்கிறது ஃபார்முலா வேற ஒன்றும் இல்லை. PV ratio is equal to 40%. Fixed cost is equal to 5 lakh. அப்போ நமக்கு தெரியும் பிரேக் ஈவன் சேல்ஸ் ரொம்ப ஈஸி. பிரேக் ஈவன் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் பை PV ratio. 5 lakhs divided by 40%. அப்போ எனக்கு வந்து 12,50,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் டோட்டல் சேல்ஸ். இப்போ என்னோட டோட்டல் சேல்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 37.5ன்னு தெரியும். அப்போ 62.5 இஸ் மை பிரேக் ஈவன் சேல்ஸ். அதாவது டோட்டல் சேல்ஸை நான் ரெண்டாக பைஃபர்கேட் பண்ணுறேன். ஒன்று வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ், இன்னொன்று வந்து பிரேக் ஈவன் சேல். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல் இஸ் 37.5 அப்படின்னா break even sales is 62.5. So 12,50,000 represents 62.5 அப்படின்னா 37.5க்கு எவ்வளோ? இப்போ 12,50,000 into 37.5 divided by 62.5. அப்போ எனக்கு 7,50,000 கிடைக்கும் which is my margin of safety. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் சேல்ஸ். அப்போ எனக்கு 20 lakhs is my total sales. அப்போ நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டால் பெட்டர். அப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட் நான் போடுறேன். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் சேல்ஸ் 20 lakhs less variable cost 60% of 20 lakhs, that is 12 lakhs. Contribution is 8 lakhs minus fixed cost is equal to profit. இதனால எனக்கு ப்ராஃபிட் ரொம்ப ஈஸி. ஏன்னா 7,50,000 என்னோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் PV ரேஷியோஸ் 40%. அப்போ என்னோட ப்ராஃபிட் வந்து 3 lakhs. அப்போ கண்டிப்பாக என்னோட பேலன்சிங் ஃபிகர் தான் என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் which is 5 lakhs. ஸோ இங்கே நம்ம வந்து டோட்டல் சேல்ஸ் இது கரண்ட் ப்ராஃபிட் வந்து கரண்ட் ப்ராஃபிட் இஸ் 3 lakhs. நியூ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஃப் சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ்டு பை 7.5%. ஸோ 7.5% சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எல்லாமே 107.5 போடணும். அப்போ 20 lakhs இன்டூ 107.5%. அப்போ எனக்கு 21,50,000 கிடைக்கும். என்னோட VC ரேஷியோ எதுவும் சேஞ்ச் ஆக போதில்லை. இன்டூ 60% தான் which is 12,90,000. அப்போ 8,60,000 is my contribution. Fixed cost remaining the same. ஏன்னா fixed cost மாறாது. அப்போ என்னோட ப்ராஃபிட் 3,60,000. ஸோ நியூ ப்ராஃபிட் when sales has increased, when sales volume increased by 7.5%, 7.5%, 7.5. So into 107.5. Everything into 107.5 நான் பண்ணுறேன். இது ஃபிக்ஸட் காஸ்ட் இன்ட்டு ஏன் 107.5 பாருங்கள. ஏன்னா எப்போவுமே ஃபிக்ஸட் காஸ்ட் ரிமைன்ஸ் சேம். அதனால தான் நம்ம வந்து 107.5ல நம்ம பண்ணலை. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். நான் வந்து டெய்லி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 சம்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ 8 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்கெண்ட்குள்ளே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கம்ப்ளீட் பண்ணிடலாம்.